ஓம் சக்தி, பராசக்தி. அன்பு குழந்தையே, ஒரே ஒரு செய்தியை, ஒரே ஒரு வார்த்தையை உன் செவிகளில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என்றால் அதை நீ சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து எந்த ஒரு வார்த்தை உன் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கிறதோ அதில் உனக்கானது அடங்கியிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் வருகிறது தானே என்று கேட்டு கடந்து செல்லாதே. காரண காரியங்களோடு உன்னை தேடி வரும் எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை நீ சிந்தித்து செயல்பட்டாய் என்றால் உன் வாழ்வு தெளிவடையும் பிள்ளையே. அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் மர்மங்களை உடைத்தெறிய வேண்டாமா? எப்படி, ஏன், எதற்காக, என்ன செய்தார்கள் என்பது போல அத்தனை வார்த்தைகளுக்கும் உனக்கு விடை கொடுக்கும் நிலைமை உன் அருகில் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு நீ வரவில்லை என்றுதான் நான் சொல்வேன். செல்வமே, உன்னிடத்தில் இருக்கும் வறுமைகள் போக வேண்டும். உன்னிடத்தில் இருக்கும் வேதனைகள் போக வேண்டும். உன்னிடத்தில் இருக்கும் வழிகள் போக வேண்டும். உனக்கு கிடைக்க வேண்டிய நல்வழி கிடைக்க வேண்டும். உனக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் கிடைக்க வேண்டும். உனக்கு கிடைக்க வேண்டிய நற்சொற்கள் கிடைக்க வேண்டும். உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும். உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நற்பலன்களும் உன்னை தேடி வர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது, செயல்பாடுகளும் தொடர்ந்து இருந்து வர வேண்டும் பிள்ளையே. உன்னை எதிர்நோக்கி காத்திருக்கும் செயல்களில் எல்லாமே நிறைந்திருப்பது எதிர்ப்புகள் மட்டும்தான், எதிரிகள் மட்டும்தான், நம்பிக்கை துரோகிகள் மட்டும்தான். உன் முதுகுக்கு பின்னால் நின்று உன் முதுகை தட்டி கொடுத்து கொண்டு உனக்கு ஆறுதலையும் சொல்லிக் கொண்டு உனக்கு எதிரே நிற்கும் எதிரிக்கு அவன் சைகை காட்டிக் கொண்டிருக்கிறான். அதை புரிந்து கொள். என்ன சொன்னாலும் தெரிந்து கொள்ள மாட்டேன், புரிந்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. எத்தனை தெய்வத்தை நீ வணங்கினாலும் உன்னிடத்தில் மாற்றங்கள் வந்தால் மட்டும்தான் தெய்வம் உனக்கு துணை புரியும் என்பதை மறந்து விடாதே. எழுந்திருக்க வேண்டும், வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும், விளக்கு ஏற்ற வேண்டும், இந்த வேலையை செய்ய வேண்டும், இங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் இதை யார் செய்வார்கள்? அந்த வேலையை செய்ய நீ தொடங்கினால் தானே அந்த வேலை முடியும். இல்லை என்றால் அது அத்தனையும் அப்படியே கிடக்கத்தான் செய்யும். மாற்றங்கள் கிடையாது. அப்போது செயல் யாரிடத்தில் இருந்து தொடங்க வேண்டும்? உன்னிடத்தில். அந்த செயலை நீ தொடங்கினால்தானே அதில் முன்னேற்றம் கிடைக்கும். இங்கிருந்து உன் கண்ணெதிரே இருக்கும் இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைத்தால் உன்னால் போக முடியுமா? அடியெடுத்து வைத்து நடந்தால்தானே அந்த இடத்திற்கு செல்ல முடியும். இது அத்தனையும் உனக்கு தெரியும். அத்தனை விவரங்களும் உனக்கு தெரியும். யார் என்ன நினைக்கிறார்கள் என்று கூட உன் மனதிற்கு தெரியும். பார்த்த உடனேயே நல்லவர்களா கெட்டவர்களா என்று தெரிந்து கொள்ளும் மனப்பக்குவமும் இருக்கு உன்னிடத்தில். ஆனால் அது அத்தனையும் நீ பயன்படுத்துவதில்லை என்று கூறுகிறேன். அன்பு பிள்ளையே, கவனம் தேவை. ஓடிக்கொண்டிருக்கும் வேகமான ஓட்டத்தில் உன் கவனங்களும் அதற்கு தகுந்தாற்போல் இருக்க வேண்டும் என்பதை சொல்லத்தான் வந்தேன். நான் சொன்ன தேதிக்குள் உன்னிடத்தில் ஒன்று இழப்பாக வேண்டும், அதற்கு பதிலாக ஒன்றை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். அது உன் கையில் இருக்கிறது. அன்பு பிள்ளையே, உன் எதிரி உனக்காக செய்த செய்வினையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? நான் கொடுத்த நாட்கள், அதற்குள் நீ ஒன்றை இழக்க வேண்டும்.
மிகப்பெரிய இழப்பாக உனக்கு கொடுத்து உன்னை அலற வைக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அந்த எண்ணத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதற்கு உறுதுணையாக நீ இருக்க வேண்டும். உன் எண்ணத்தை உயர்த்து, உன்னுடைய செயல்பாட்டை உயர்த்து. எதையும் நாளை என்று தள்ளி போடாமல் இன்றே முடிவெடுத்து அந்த வேலையை முடி. நாளை செய்கிறேன் என்ற பேச்சு உனக்கு வரக்கூடாது. நான் சொல்லும் தேதி என்று உன் நிலைமை மாறியிருக்க வேண்டும். நான் எதிர்பார்ப்பது உன் வாழ்க்கைக்கு கிடைத்தாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறேன். கட்டாயம் நான் சொல்லும் தேதி என்று உனக்கு நல்லது நடந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எழுந்திரு, கடமைகளை செய். நாளை என்ற வார்த்தையை மறந்துவிட்டு இன்று உன்னிடத்தில் வசமாக இருக்கும் இந்த நாளை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள். தாமதிக்காதே. நல்லது நடக்க வேண்டும். நான் உன்னோடு இருக்கிறேன். என் கைகளில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து வாழ்வில் இருக்கும் உன் எதிரிகளை அழித்துக்கொள். தங்கமே, நல்லது நடக்க தடையாக இருக்கும் எதையும் உடைத்துவிடு. உன்னால் எல்லாம் முடியும். உன்னால் எல்லாம் முடியும். ஓம் சக்தி. நன்றி.